ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன புஷ்பா இது? பார்த்தா தெரியல, ஸ்நாக்ஸ்ங்க. கஷ்டப்பட்டு காலையில இருந்து கம்பெனில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் காய்கறிலாம் நறுக்கி சமைச்சு சாப்பிட லேட் ஆகும், நான் பசி தாங்க மாட்டேன்னு எனக்காக ஆசாசியா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் புஷ்பா. குடுமா. இது உங்களுக்கு யார் கொண்டாந்தது? இது ராசையா தம்பிக்கு. எனக்கு டேய், உனக்கு அம்மா உள்ள தனியா வச்சுக்கிறேன், உள்ள போய் சாப்பிடு. போ, நிறைய இருக்கு போடா. போ, நிறைய இருக்கு போ. தேனி பண்டார் எல்லாமே ராசையா தம்பிக்கா? ஆமாங்க, கொய்யா பழம் மட்டும்தான் கடையில வாங்கினது. பலகாரெல்லாம் நானே என் கையால செஞ்சது. இவ்ளோ பலகாரம்லாம் உனக்கு செய்ய தெரியுமாடி? என்னது? இல்லம்மா, இவ்வளவு பலகாரத்தையும் நீ கடையில வாங்கிருக்கலாமே, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்னு கேட்டேன். என்ன பலகாரெல்லாம் கடையில வாங்கி கொடுத்தா அவருக்கு செட் ஆகாம போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் நானே என் கையால செஞ்சேன். எத்தனை நாள் கம்பெனில இருந்து வந்து அறக்க பறக்க பசியோட வந்து சமைச்சு கொட்டி இருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு நாளாவது இப்படி பண்ணிருக்கியாடி? நாசமா போனவளே, இன்னைக்கு பணம் வருதுன்னு உடனே என்னெல்லாம் பண்ற? இருக்குடி உனக்கு ஒரு நாள். என்னங்க பாத்துக்கின்னு உட்கார்ந்து நிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, இப்போ உன் தம்பி எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? பின்னாடி வாசல் பக்கம் காத்தாட உட்கார போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இந்தாங்க, இதெல்லாம் கொண்டு போய் அவராண்ட கொடுங்க. அவன் எதுக்காக உன்கிட்ட இதெல்லாம் கேட்டான்னு உனக்கு தெரியுமா புஷ்பா? தெரியும் தெரியும். என்ன சொல்ற புஷ்பா? அவன் சரக்கடிக்குதான் இதையெல்லாம் கேக்குறான்னு தெரிஞ்சுமா நீ இதையெல்லாம் பண்ற? ஆமா ஆமா. அவன் இந்த வீட்டையே மினி பாரா மாத்திரான், உன்னை சப்ளையரா ஆக்கி புட்டான். அந்த தம்பிக்கு இருக்கிற வசதிக்கு எந்த பாருக்காவது போய் பணத்தை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டா அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும்ல. அதுக்குதான் இதெல்லாம் நாமளே செஞ்சு கொடுத்து வசதியா பாத்துக்கிட்டா அதுக்கு சேர்த்தே ஒரு பேமெண்ட வாங்கிட மாட்டேன். புடிங்க. அவரு மனசு நோவாம பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. அப்பதான் போகும்போது ஏதாவது பெரிய அமௌண்டா குடுத்துட்டு போவாரு.